யூடியூப் சேனலில் பிராண்ட் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிராண்ட் அக்கௌண்ட்னா என்ன, பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் பிராண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கான மானிட்டைசேஷன், ஆட்ஸ் வர்றது எல்லாமே சேமாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இதில் மெயினான 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை பிராண்ட் அக்கௌண்ட்டில் தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு யூடியூப் சேனலை பிராண்ட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் 1 or more மெம்பர்ஸ் அந்த யூடியூப் சேனல் அக்சஸை பண்ண முடியும். அதாவது ஒருத்தவங்க மேனேஜர், இன்னொருத்தவங்க எடிட்டர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோல் எடுத்துக்கிட்டு அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட் தான் பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். அதாவது அந்த யூடியூப் சேனலுக்கான ஓனர் அப்படின்ற பிளேஸில் ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் நம்ம கொடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த மெயில் ஐடியில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரே மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம மோர் தென் 1 சேனல் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும். சப்போஸ் நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடிக்கு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட செகண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மெயினான 2 டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த 2 அக்கௌண்ட்டுக்கும். மற்றபடி மானிட்டைசேஷன், ஆட்ஸ் வருது எல்லாமே ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ இப்போ உங்களோட அக்கௌண்ட் பிராண்ட் அக்கௌண்ட்டா இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வர 2 வீடியோஸில் பிராண்ட் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பிராண்ட் அக்கௌண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல் பிராண்ட் அக்கௌண்ட்டா இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். க்ரோம் ப்ரௌசரில் youtube.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் தெரியுது இல்லையா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத டிக் கொடுத்துக்கணும், அதாவது எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட யூடியூப் டெஸ்க்டாப் மோடில் மாறிடும். இப்போ நம்ம யூடியூப் சேனலோட லோகோ அந்த ரைட் சைட் கார்னரில் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் சேனல் லோகோக்கும் கீழே ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷனும், கீழே சேனல் மேனேஜரில் ஆட் ஆர் ரிமூவ் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனும் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட் பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாமல் உங்கள் சேனலோட லோகோக்கும் கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் பர்சனல் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இனி அடுத்து வர 2 வீடியோஸில் பிராண்ட் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து எப்படி எந்த வீடியோஸுமே லாஸ் ஆகாமல் பிராண்ட் அக்கௌண்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.